ஃபுல்லாக கப்பி தான் இருக்குது. இதை வந்து எப்படி வச்சுருக்கேன்னா, ஒரே தெர்மாக்கோல் நீங்கள் ப்ரீடிங்க்குன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா மோஸ்ட்லி இந்த நம்ம கண்ணாடி டேங்க் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரீடிங்க்கு வந்து அது செட் ஆகாது. ஸோ நான் என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், ப்ரீடிங்க்குன்னு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு தெர்மாக்கோல் யூஸ் பண்ணிக்கோங்க. தெர்மாக்கோல் வச்சு நீங்கள் வந்து ப்ரீடிங் போட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும், செம்ம ரிசல்ட் இருக்கும், சூப்பராக இருக்கும். 2 தாங்க விட்டேன். இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு நீங்களே பார்ப்பீங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து இது நான் சேல்ஸ் கூட பண்ணிட்டேன், ஒரு பேட்சே அப்படியே சேல்ஸ் பண்ணிட்டேன். எப்படி என்ன இஷ்யூனால் நான் இது வந்து மாற்றினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணாடி இதில் வச்சுருந்தேன், ஃபுல்லாக அந்த பிளான்ட் வச்சு டெக்கர் பண்ணிவிட்டு சூப்பராக வச்சுருந்தேன். உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ அதில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீடிங்க்குன்ட்டு 2 பேர் வாங்கி விடுவேன். ஆனால் அது வந்து குட்டி போகிற ஸ்டேஜுக்கு வரும், இறந்துரும். நிறைய பேர் ஒவ்வொரு மாடல் ஸ்டெப்பு சொல்லுவாங்க. நான் வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிள், அதாவது காஸ்ட்டு லெஸ்ஸில், ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக 2 விடுங்க, நல்ல ப்ரீடிங் ரிசல்ட் இருக்கும். ரிசல்ட் வச்சு நீங்கள் ஒன்றும் இல்லை, அப்படியே கொண்டு போய் கடையில் கொடுத்தீங்கன்னா அதுக்கு உண்டான அமௌண்ட்டு வாங்கிக்கலாம். சிம்பிள் ஸ்டெப் தான். வீடியோ பார்க்குறப்பே உங்களுக்கு இந்த டிப்ஸு சொல்லலான்னு இருந்தேன். இப்போ என்ன ஒரு இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு தெர்மாக்கோல் வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஹோல் இருக்குது. இந்த ஹோல் வந்து நானும் வந்து இந்த தெர்மாக்கோலை வந்து இன்னொரு தெர்மாக்கோலில் வந்து ஹோலை வந்து அடைக்கலான்ட்டு இந்த ஏரியாவில் ஹோல். உங்களுக்கு ஏதாவது ஈஸியான டிப்ஸ் ஏதாவது இருக்குன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் ஹோல் அடைக்கலான்ட்டு என்ன பண்ணேன், இங்கே இருக்கிற தெர்மாக்கோலை எடுத்து கரெக்டாக இந்த ஹோலில் வந்து பேஸ்ட் பண்ணேன், ஃபெவிகால் வச்சு பேஸ்ட் பண்ணேன். அப்புறம் வாட்டர் விட்டு ட்ராப்பாக எவ்வளோ தண்ணி போயிடுச்சு. நான் பார்க்காம விட்டுருந்தேன்னா இது ட்ரை ஆகி மீன்லாம் செத்துருக்கும். அதுக்கப்புறமா என்ன ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வாட்டர் ப்ரூஃப் டேப்புன்னு சொல்லிட்டு என்கிட்டே இருந்தது ஆல்ரெடி. ஸோ அந்த இதுக்கப்புறமா என்ன சொல்கிறேன் பாருங்கள். ஃபெவிகால் வச்சு இந்த ஏரியா வந்து நான் ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணேன்னா, மேலே இந்த இதில் ஒட்டுவோம் பார்த்திங்களா, கன் க்ளூ இருக்கும் பார்த்திங்களா, அதை வச்சு மேலே போட்டேன். அப்பயும் வந்து வாட்டர் வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ அப்புறமா என்ன பண்ணேன், திரும்பி வந்து இந்த டேப் வந்து போட்டேன். இந்த டேப் வந்து உள்ளார இப்போ போட்டிருக்கேன் பார்த்திங்களா, இந்த லேயர் மாதிரி மேலே ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 லேயர் போட்டு அதுக்கப்புறமா திரும்பி மேலே வாட்டர் விட்டேன். ஏன்னா அங்கே உங்களுக்கு காட்டினது வந்து உங்களுக்கு வந்து தண்ணி வந்து இப்போ லீக் ஆகலை, அந்த ஸ்டேஜில் தான் அங்கே வச்சுருக்கேன். இவ்வளோ ஸ்டெப்பு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டெப்பு எதுக்கு இதை காட்டுறேன் அப்படின்னா, இவ்வளோ ஸ்டெப்பு பண்ணி அது அப்பயே லீக் ஆகிட்டு இருந்தது. அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் ஏதாவது சிம்பிளாக இந்த வாட்டர் டேமேஜ் ஆகிருக்கு, ஹோல் இருக்குது, அது வந்து ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் ப்ரோ, இதை பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாக நிறுத்திருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணியிருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் என்னென்ன பண்ணேங்கிறத உங்களுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து சின்னதாக ஒரு ரவுண்டாக ஒரு ஷேப்பில் வந்து அறுத்து ஃபெவிகால் போட்டேன். தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஃபெவிகால்லாம் அப்படியே வந்து கரைய ஆரம்பிச்சிடுச்சு. அந்த ஹோல் வழியாக அப்படியே கரைய ஆரம்பிச்சிடுச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்புறம் தண்ணியும் வந்து ஃபெவிகால் மாதிரி கலர்லாம் மங்களாக ஆரம்பிச்சிது. அப்புறமா என்ன பண்ணேன், அதை அப்படியே வச்சுட்டு சைடில் வந்து இன்னொரு பாக்ஸ் இதே மாதிரியே இருந்தது. அந்த பாக்ஸ் என்ன பண்ணேன், இப்போ இந்த ஏரியாவிலேருந்து இந்த ஏரியா வரைக்கும் டேப் ஃபஸ்ட்டு போட்டேன். இங்கே பாருங்கள், இங்கே போட்டிருப்பேன், பேட்ச் போட்டிருப்பேன். ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் போட்டேன், அப்பயும் லீக் ஆனிச்சு. ஸோ செகண்டாக வந்து தண்ணி ஊற்றி பார்த்தேன், லீக் ஆகிட்டு இருந்தது. அப்புறம் திரும்பி 2-3 இடத்துல பேட்ச் போட்டு அடியிலையும் ஒரு இடத்துல இந்த மாதிரி பேட்ச் போட்டேன், அப்பயும் லீக் ஆனிச்சு. க்ளூ வச்சு போட்டேன், அப்பயும் வந்து லீக் ஆனிச்சு. என்னடா இது, என்ன போட்டாலும் லீக் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக 3வது லேயர் வந்து மேலே நம்ம நார்மலாக பேக்கிங் போட்டோம் பார்த்திங்களா, அந்த டேப்பு போட்டிருக்கேன். ஸோ இதுலேயும் லீக் ஆனிச்சுன்னா என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் டவுட்டில் தான் இருந்தேன். ஸோ 4வது ஸ்டெப்பாக இந்த மேலே இருக்கிற அந்த பேட்ச் போட்ட உடனே தான் வாட்டர் வந்து அதை ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி பார்த்தேன், லீக் ஆகுதா. ஒவ்வொரு டைமும் வந்து ஒவ்வொரு பேட்ச் போடுறப்பையும் லீக் ஆகுதா செக் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ இந்த 4வது ஸ்டெப்பு போட்டதுலேருந்து வாட்டர் வந்து லீக் ஆகலை. ஸோ நீங்கள் கேட்கலாம், நீங்கள் கண்ணாடியிலே இதுக்கு பண்ணிட்டு போயிருக்கலாமே, எதுக்கு இந்த தெர்மாக்கோலில் அப்படின்ட்டு. மெயினாக வந்து இப்போ வாட்டரை சேஞ்ச் பண்ணணும். பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது, வாட்ரு க்ரீனிஷாக இருக்குது. ஸோ தண்ணி சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லாம் உள்ளே இருக்கிறதெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணணும். எதுக்கு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீடிங்க்கு வந்து நல்லா சூப்பராக போயிட்டுருக்குது. இப்போ புதுசாக வந்து டம்போயர்ஸ் வேறு விட்டுருக்கேன்.
ஸோ அதோட ப்ரீடிங்ஸ் கிடச்சதுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இதுலேயே வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மேலே ஒரு 3 லேயர் போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரே கேன் தான், அதிலே 3. ஏன்னா புதுசாக விடுறப்ப என்னாச்சுன்னா நிறைய மீன் இறக்க ஆரம்பிச்சிது. அது எதனால் அப்படின்னு தெரில, வேறு ப்ரீடிங் விட்டதுனால ஆணுச்சா அப்படின்னு தெரில. நிறைய பேர் சொல்லுவீங்க வேறு ப்ரீடிங் காம்போ விட்டதுனால ஒரே இடத்துல விட்டதுனால இதாக இருக்கும். ஸோ அந்த டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் மேலே வந்து 3 லேயராக பிரிச்சுட்டேன். இந்த பக்கம் ஒரு இதுவும், இந்த பக்கம் ஒரு இதுவும், இந்த பக்கம் ஒரு பேட்சும் விட்டுருக்கேன். ஸோ நல்லா ப்ரீடிங் ஆகிட்டுருக்கு. சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் 2 மீன் போட்டேன். இப்போ அதோட ரிசல்ட் மட்டும் பாருங்கள், எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஸோ இவ்வளோ ரிசல்ட்டுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தெர்மாக்கோல் தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நம்பவே மாட்டீங்க. எனக்கு அதுக்கப்புறமா தான் எனக்கு வந்து தோணுச்சு, ஸோ ஓகே இவ்வளோ இதில், அதாவது கண்ணாடியில் வந்து எவ்வளோ டெக்கரேஷன் பண்ணி வாட்ரு ஃபில்ட்ரு வச்சு ப்யூரிஃபை பண்ணி இவ்வளோ இது பண்ணியுமே ப்ரீடிங் ஆகலை. ஆனால் ஒரே ஒரு எந்த இதுவுமே கிடையாதுங்க, எந்த மெயின்டெனன்ஸுமே கிடையாது. ஜஸ்ட்டு காலையில் வந்து ஃபுட்டு போடுவேன், நீட்டாக வந்து காலையில் வந்து இந்த அட்டையை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருவேன், நைட்டு வந்து மூடி வச்சுருவேன். இவ்வளோ தான் பண்ணிகிட்டு இருந்தேன். செம்ம வந்து எனக்கு வந்து ரிசல்ட் கிடச்சிது. அதனால தான் ஸோ அடுத்த கட்ட இதமாக என்ன பண்ணலான்னு பார்க்குறேன்னா கப்பீஸு விட்டுட்டு மௌலி இந்த மாதிரி ப்ரீடிங் விடலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி தெர்மாக்கோல் பாக்ஸ் எங்கேயாவது கிடச்சுன்னா வேஸ்ட் பண்ணிடாதீங்க. பாக்ஸ் கிடச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ப்ரீடிங் பண்ண போகிறீங்க அப்படின்றது உங்களுக்கு இருந்தால் பாக்ஸ் வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நான் வந்து எப்பயுமே பாக்ஸ் எங்கேயாவது கிடச்சா வேஸ்ட் பண்ண மாட்டேன். நல்லா இங்கே பாருங்கள், நல்லா இருக்குது பாக்ஸு. அந்த ஹோல் மட்டும் தான் எனக்கு பெரிய டேமேஜாக இருந்தது. பட் இப்போ எல்லாத்தையுமே சார்ட் அவுட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து என்ன ஒரு சிம்பிள் ஐடியா கொடுங்க, இந்த ஹோல் வந்து ஈஸியாக அடைக்கலாம், இதை அடைச்சிங்கன்னா லீக்கே ஆகாது ப்ரோ அப்படின்னு சொன்னிங்கன்னா அது என்ன ஸ்டெப்பாக இருக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு இந்த ஃபிஷ்ஷோட ப்ரீடிங்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு ஃபுல்லாகவே காட்டுறேன். வாட்டர் சேஞ்ச் பண்ணுற மெத்தட் எல்லாமே சொல்கிறேன் உங்களுக்கு. அண்டு நம்மக்கிட்ட என்ன ஃபிஷ் இருக்குது அதெல்லாம் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.